பின்னையே இன்னைக்கு வரல? ஷாம் தான் இன்னைக்கு வரமாட்டான்ல. அதுவும் அவன் தான் நம்ம ரியலா லவ் பண்றோம்னு நம்பிட்டான்ல. ஷாம் வந்து சொன்னானா? அவனை பத்தி எனக்கு தான் தெரியும். அவன் எனக்கும் உனக்கும் கல்யாணம் ஆனாதான் நம்புவான். உங்களுக்கு எனக்கு கல்யாணமா? ஐ மீன் அவன் லேஸ்ல நம்ப மாட்டான்னு சொல்ல வந்தேன். இது உனக்கு புரியலையா? நீங்க லாயரு, பாயிண்ட் பாயிண்டா பேசுறீங்க, அதனால எனக்கு சரியா புரியல. மிஸ்டர் கார்த்திக், நீ டிரைவர் மாதிரி என்கிட்ட பிஹேவ் பண்ண வேண்டாம். ஏன்னா முட்டாள்தனமான ஆண்களை எந்த பொண்ணுங்களுக்கும் பிடிக்காது. நீ ஆர்ஆர் கன்ஸ்ட்ரக்ஷன் எம்டி கார்த்திக் மாதிரி என்கிட்ட பிஹேவ் பண்ண. புரியுதா? You mean acting? கார்த்திக், ஏன் இப்படி காரை கையால தொடச்சு கஷ்டப்படுற? வாட்டர் வாஷ் விடலாம்ல? உன் கையை காட்டு. இந்தாங்க. நல்லா பாருங்க. பாருங்க, கார்ல உள்ள அழுக்கெல்லாம் உன் கையில தான் இருக்கு. கைய முதல்ல சோப்பு போட்டு கழுவு. மேடம் கொரியர். மேடம் மேடம். இதோ வரேன். ராஜிமா, எனக்கு தான் கொரியர், நான் பாத்துக்கிறேன். மேடம் இங்க பவானிங்கிறது இதுல ஒரு சைன் போடுங்க மேடம். தேங்க்யூ. என்ன பவானி இது? யாரு கொரியர்? எனக்கு தாங்க. ஆன்லைன்ல ஹேண்ட்பேக் ஆர்டர் பண்ணிருந்தேன், அதான் வந்திருக்கு. எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. ஆனா உங்ககிட்ட தான் நிறைய ஹேண்ட்பேக் இருக்கே, அப்புறம் எதுக்கு? இல்லங்க, அடுத்த வாரம் ஒரு மேரேஜ் ஃபங்க்ஷன் போறோம்ல, அதான் அந்த சாரிக்கு மேட்சா ஒரு ஹேண்ட்பேக் எடுக்கணும்னு தோணுச்சு, அதான் ஆர்டர் பண்ணேன். ஏய், ஒரு நாள் ஃபங்க்ஷன் அட்டெண்ட் பண்றதுக்கு புது ஹேண்ட்பேக்கா? ஒரு நாள் யூஸ் பண்ணிட்டு நான் என்ன தூக்கி குப்பையில போட போறேன்? அப்பப்போ யூஸ் பண்ணதா போறேன், அப்புறம் என்ன? சரி, நான் ஒன்னும் சொல்லல. சொல்றதெல்லாம் சொல்லிட்டு அப்புறம் ஒன்னும் சொல்லலன்னு சொல்லுங்க. ராஜிமா, இந்தாங்க. வீட்டுக்கு ஏதோ கொரியர் வந்திருக்கு போல. ஆமாமா, பவானிக்கு தான் ஏதோ பார்சல் வந்துச்சு, அதான் கொடுத்துட்டு போறாங்க. சரி. பவானி, உனக்கு ஏதோ கொரியர் வந்ததா ராஜிமா சொன்னாங்க. ஆமாத்த, அடுத்த வாரம் ஒரு மேரேஜ் ஃபங்க்ஷன் போறதா சொல்லியிருந்தேன் இல்லையா, அதான் அந்த சாரிக்கு மேட்சா ஒரு ஹேண்ட்பேக் வாங்கினேன். இப்படி வார வாரம் ஏதாச்சும் ஃபங்க்ஷன் வந்துகிட்டே இருக்கு, அதுக்காக ஒவ்வொரு தடவையும் நீ இந்த மாதிரி ஏதாவது புதுசா வாங்கிக்கிட்டே இருப்பியா? இதெல்லாம் தேவையில்லாத வீண் செலவு. நான் சொல்லிதான் உனக்கு தெரியணும்னு இல்ல, இருந்தாலும் சொல்றேன், கொஞ்சம் சிக்கனமா நடந்துக்க பாரு. பவானி, இப்ப எதுக்கு நீ இவ்வளவு கோவப்படுற? கோவப்படாம
பிடிச்சிருக்கு, உங்களை காதலிக்கிறேன்னு சண்முதி சொல்லிட்டான எந்த பிரச்சனையும் இல்லை. கடவுளை நீதான் எப்படியாவது சொல்ல வைக்கணும். கடவுளே, கார்த்திக் எனக்கு பிடிச்சிருக்குன்னு என்னால கார்த்திக் கிட்ட சொல்ல முடியல. அவராவே எனக்கு பிடிச்சிருக்குன்னு என்கிட்ட சொல்லணும். அந்த சிச்சுவேஷனுக்காக நான் காத்துட்டு இருக்கேன். நீதான் அவரை சொல்ல வைக்கணும். ஏன் தம்பி டென்ஷனா இருக்கீங்க? உங்களுக்கு அவங்கள தெரியுமா? ஏன் தெரியாது? அது சண்முதி, இவன் கார்த்திக். அம்மா, நீங்க யாரு? ஏன் அவங்கள நீங்க கோவமா பாத்துட்டு இருக்கீங்க? உங்களுக்கு அவங்கள பிடிக்காத மாதிரி தான் எனக்கும் அவங்கள பிடிக்காது. அவங்க பார்த்தாலே எனக்கு சுத்தமா பிடிக்காது. எனக்கும் பிடிக்காது. என்னங்க அவங்க? என்ன கல்யாணம் பண்ணிக்க வேண்டியவ திடீர்னு இவ எங்க இருந்த வந்து உள்ள பூந்து கன்ஃபியூஸ் பண்ணிட்டான். அப்படியா? நீங்க கவலைப்படாதீங்க. உங்க பேரு? ஐம் ஷாம். ஷியாம். இதெல்லாம் பார்த்து நீங்க ஒன்னும் டென்ஷன் ஆக வேண்டாம். நீங்க ஆசைப்பட்ட மாதிரி உங்க சண்மதி உங்களுக்கு தான். நடுவுல வந்த அந்த கார்த்திக்க நம்ம விரட்டி அடிச்சிடலாம். நாங்க இருக்கோம் உங்க கூட. நீங்க கவலையப்படாதீங்க. உங்களுக்கு கார்த்திக் எதிரினா எங்களுக்கும் எதிரிதான். அப்ப நாம 2 பேரும் நண்பர்கள். இனிமே நாம கூட்டா சேர்ந்து இயங்கலாம். சரியா? ஷியாம், நீங்க உங்க போன் நம்பரை என் போன்ல ஸ்டோர் பண்ணுங்க. ஓகே ஷியாம், நல்ல நேரமா பார்த்து நான் உங்களுக்கு போன் பண்றேன். தைரியமா இருங்க, நான் பாத்துக்கிறேன். பார்த்தி. வானதி நம்மளை விட்டு போனதுக்கு அப்புறமா நம்ம வீட்டுல நடக்கிற முதல் சந்தோஷமான விஷயம் எதுனா அது இதுதான். கடந்த 2 வருஷத்துல கார்த்திக்குடைய பிறந்தனால நாமளும் விமர்சையா கொண்டாடவே இல்லை. அவனும் அது கொண்டாடுற நிலைமையிலயும் இல்ல. நமக்கு இருந்த கஷ்டத்துல இருந்து நம்ம மீண்டு இன்னைக்கு ஏதோ சின்ன சந்தோஷத்தோடயும் நிம்மதியோட இருக்கிறோம்னா அதுக்கு காரணமே சண்மதி தான். அவளுக்கு நாம எப்படி நன்றி சொல்ல போறோன்னே தெரியல. என்ன சம்மதி நீங்க? வருங்கால மருமகளை போய் ஏதோ 3வது மனுஷங்கள மாதிரி நன்றி சொல்லணும் அது இதுன்னு பெரிய வார்த்தையெல்லாம் பேசுறீங்க. நாம என்னைக்கு வானதி ஜாடையில அந்த சண்மதி பொண்ணை பார்த்தோமோ அன்னையில இருந்துதான் நம்ம குடும்பத்திலையும் மாப்பிள்ள முகத்திலையும் ஒரு சந்தோஷம் வந்திருக்கு. சீக்கிரமே அந்த சண்மதி அவருக்கு மனைவி ஆகணும். இதே மாதிரி மாப்பிள்ளை என்னைக்குமே நிம்மதியோடையும் சந்தோஷத்தோடையும் இருக்கணும். உங்க வாக்கு அப்படியே பழிக்கட்டும்னே. அவனுக்கு ஒரு நல்லது நடக்கணும்னு தானே நாம இந்த அளவுக்கு போராடிட்டு இருக்கோம். நிச்சயம் நாம எல்லாரும் நினைக்கிற மாதிரி எல்லாமே நல்லபடியா நடக்கும்.
உச்சிக்கால பூஜை முடிஞ்சதும் அன்னதானத்தை ஆரம்பிக்கணும். நான் போய் பூஜைக்கு எல்லாம் ரெடி ஆயிடுச்சான்னு பாக்குறேன். நீங்க 2 பேரும் போய் அன்னதானத்துக்கான ஏற்பாடெல்லாம் கவனிச்சுக்கிறீங்களா? சரி ராஜி, நாங்க பாத்துக்கிறோம். ஏமா எங்கம்மா ராஜிமாவை காணோம்? கண்டிப்பா ராஜுமா இங்கதான் இருக்கணும்பா. இருங்க, நான் எதுக்கும் போய் சாமி கும்பிடுற இடத்துல பாத்துட்டு வந்துடுறேன். நீங்க இந்த பக்கம் போய் பாருங்க. யாரது? யாருன்னு கேக்குறேன்ல. அம்மா, அதான் அன்னதானத்துக்கு ஏற்பாடு பண்ணதா சொல்றாங்கல்ல. ஒருவேளை அந்த வேலையெல்லாம் கவனிச்சுக்கிட்டு அங்க இருக்காரு என்னமோ. கரெக்ட்னா ராஜிமா இங்க இருக்காங்கன்னா அப்போ கண்டிப்பா அன்னதானம் நடக்கிற இடத்துலதான் இருக்கணும். ராஜிமா வாங்க, அவரை போய் பார்க்கலாம். வாங்க வாங்க. அது என்ன ராஜிமா யோசிச்சுட்டே இருக்கீங்க? உங்க பையனை பார்க்கணும்னு நாங்கெல்லாம் எவ்வளவு ஈகரா இருக்கோம்னு தெரியுமா? அவரை எங்களுக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கணும்னு உங்களுக்கு ஆசை இல்லையா? அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல சண்மதி. அப்புறம் என்ன? வாங்க. பூ பூ சாமிக்கு சாமிக்கு எடுத்து வச்சிடுறேன். சரி, எடுங்க. என்னாச்சு? எடுங்க. ராஜுமா இந்த பக்கம். ஒரு நிமிஷம், பூவை வச்சுட்டு வந்தேன். சரி, போய் வச்சுட்டு வாங்க. கார்த்தி, அப்பா அம்மா தனியா இருப்பா, அவ கூட நீ இருப்பா. சரிப்பா, நான் போறேன். தாயே காப்பாத்து. இந்த கோயில் மாட்டை தான் என் பிள்ளையா நான் தத்தெடுத்துக்கிட்டேன். யாரும் இல்லாத எனக்கு இந்த கோயில் மாடுதான் எல்லாமே. இந்த மாட்டை தத்தெடுத்துக்கிட்டனாலதான் வருஷா வருஷம் அதோட பிறந்த நாளா நான் கொண்டாடிட்டு இருக்கேன். கோயில் மாட்டுக்கு பிறந்த நாள் கொண்டாடுறது தெரிஞ்சா நீங்க ஏதாவது சொல்லுவீங்கன்னு தான் நான் இந்த விஷயத்த மறைச்சிட்டேன். நாங்க என்னமா சொல்ல போறோம்? நீங்க இப்படி பண்றதெல்லாம் பாக்குறதுக்கு
ரொம்ப பெருமையா இருக்குமா. மனுஷனே மதிக்காத இந்த காலத்துல ஒரு கோயில் மாட்ட உங்க பிள்ளையா நினைச்சு அது மேல இவ்வளவு பாசமா இருக்கிறத பாக்கும்போது ரொம்ப பெரிய விஷயமா. ஏ ராஜிமா, கண்டிப்பா உங்க புள்ளைக்கு ஏதாவது பேர் வச்சிருப்பீங்கல்ல? உங்க புள்ள பேர் என்ன? என் புள்ள பேரு புள்ள பேரு கார்த்திக். கார்த்திக்? உங்க புள்ள பேரும் கார்த்திகா? கார்த்திக் பாத்தியா? ராஜிமா, உங்க புள்ள கார்த்திக்கும் எங்க ஆபீஸ்ல ஒர்க் பண்ற இந்த கார்த்திக்குக்கும் எவ்வளவு ஒற்றுமை பாத்தீங்களா? 2 பேருக்குமே ஒரே நாள்ல பிறந்த நாள், 2 பேருக்கும் ஒரே பேர் வேற. சண்மதி, அவங்க புள்ளைக்கு வாங்கிட்டு வந்திருக்கிற கிஃப்ட கொடு. சரிம்மா. வாங்கிக்கோங்க ராஜிமா. இத நீங்களே உங்க புள்ளைக்கு உங்க கையால போட்டு விடுங்க. எதுக்கு இதெல்லாம்? ஏன் எதுக்குன்னா நீங்க கேட்க கூடாது. இத நாங்க எல்லாரும் சேர்ந்து உரிமையா உங்க புள்ளைக்கு கொடுக்கறோம். வாங்கிக்கோங்க. வாங்கிக்கோங்க ராஜிமா. வாங்கிக்கோங்கம்மா. ஏன் சண்மதி, இந்த தங்க செயின் மாடு கழுத்துல போடுறதுக்கு பதிலா இத கோயில் நிர்வாகத்துக்கிட்ட கொடுத்தா அந்த பணத்துல இந்த மாட்டை பராமரிக்கிறதுக்கான செலவை பாத்துப்பாங்கல்ல? அப்போதான் வாயில்லாத ஜீவனை பாத்துக்கிற புண்ணியமாச்சு நம்மள வந்து சேரும். நீங்க சொல்றது கரெக்ட் தான் அண்ணி. ஆனா அந்த புண்ணியம் எல்லாம் நான் ராஜிமாக்கு போய் சேரணும்னு நினைக்கிறேன். ராஜிமா, தங்கச்சி மாவும் மாப்பிள்ளையும் வந்த உடனே அன்னதானத்தை ஆரம்பிச்சலாமா சம்பந்தி? ஆமா சம்பந்தி, ஆரம்பிச்சிடலாம். இப்பவே டைம் ஆயிருச்சு, அவன் வந்ததும் ஆரம்பிச்சிடணும். சரிங்க. சம்பந்தி, அங்க பாருங்க. சம்பந்தி, இவங்க எப்படி இங்க? தெரியல சம்பந்தி. கார்த்திக் வேற கூடயே வரான். இப்ப என்ன பண்ண? கார்த்திக், உனக்கு இன்னைக்கு பிறந்த நாளா இருக்கிறதுனால நீயே உன் கையால அன்னதானம் பண்ணிடுறியா? ஆமாம்பா, அவங்க சொல்ற மாதிரி நீயே பரிமாறிடு. அன்னதானத்துக்கான புண்ணியம் உன் பிறந்த நாள் அன்னைக்கு உன்ன வந்து சேரட்டும். சரிங்க, பண்ணிடுறேன். ராஜிமா, நீங்களும் வாங்க சாப்பிடலாம். இல்ல பரவாயில்ல. அட வாங்க ராஜிமா, வாங்க சொல்றேன். வாங்க வாங்க, வந்து உட்காருங்க. உட்காருங்க. எங்க சாப்பிடுற நேரத்துல இப்படி முகத்தை மூடி வச்சிருந்தா எப்படிங்க சாப்பிடுவீங்க? முதல்ல முகத்துல இருந்து துணி எடுங்க. அட எடுங்கன்னு சொல்றேன், என்னங்க இப்படி முகத்தை முடிக்கிட்டு?
அன்னைக்கு என் பொண்ணை 2ஆம் தரமா பொண்ணு கேட்டு வந்தீங்க? உங்களை பார்த்தாலே எனக்கு ஆத்திரமா வருது. மங்க எந்திரிமா, நம்ம அடுத்த பந்தியில சாப்பிட்டுக்கலாம். உட்காருங்க. கோவில்னா எல்லாரும் வரதா செய்வாங்க. வேண்டியவங்க வேண்டாதவங்க எல்லாம் நமக்கு தான். சாமிக்கு எல்லாருமே ஒண்ணுதான். ராஜ்யமா ஏற்பாடு பண்ணிருக்கிற இந்த அன்னதானத்துல வீண் பிரச்சனை வேண்டாம். கொஞ்சம் கோவப்படாம இருங்க. தம்பி, நீங்க வந்து பரிமாறுங்கப்பா. கார்த்திக், வா. பர்த்டே பாய்க்கு இன்னைக்கு ஏதாவது ஸ்வீட் கொடுக்கணும் இல்லையா? இந்தா சாப்பிடு. என்ன பாக்குற? வாங்கிக்கோ. எனக்கு இந்த ஃபங்க்ஷன் இருந்ததுனாலதான் நான் லீவு கேட்டிருந்தேன். நாளையில இருந்து நான் எப்பவும் போல வேலைக்கு வந்துடுறேன். ராஜிமா, இத யார் உங்ககிட்ட கேட்டா? முதல்ல இந்த அன்னதானத்தை எல்லாம் நல்லபடியா முடிங்க, அப்புறமா உங்க வேலைய பத்தி யோசிக்கலாம். சரி, அப்ப நாங்க கிளம்புறோம். சரிம்மா. கார்த்திக், நீயும் எங்க கூடவே வந்துரு. போற வழியில டிராப் பண்ணிடுறோம். நான் உங்க கூட இருந்து அன்னதான வேலையெல்லாம் முடிச்சுட்டு வந்துடுறேன். நீங்க போயிட்டு வாங்க. அதுவும் சரிதானம்மா. அவங்க பாவம் துணைக்கு ஆள் இல்லாம இருக்காங்க. கார்த்திக் இருந்து எல்லாத்தையும் பாத்துட்டு வரட்டுமே. அப்ப நாங்க கிளம்புறோம்மா. நாங்க போயிட்டு வரோம் ராஜிமா. வரோம் தம்பி. வர ராஜிமா, வர. நீங்களே கேள்வியும் கேட்டு நீங்களே பதிலே சொல்றீங்களே, அதை எப்படிங்க வானதியை மறக்க முடியும்? அவ இருந்த இடத்துல என்னால எப்படிங்க வேற பொண்ணு வச்சு பார்க்க முடியும்? நானும் யாரையும் காதலிக்கல, என்னையும் யாருமே காதலிக்கல. ஐயோ மாப்பிள்ள, அம்மா அப்பா முன்னாடி நான் கேட்டது தப்புதானுங்க. ஆனா சம்மந்தி எல்லாம் இந்த மாதிரி விஷயத்துக்கு கோச்சுக்க மாட்டாங்க. அவங்களுக்கும் நீங்க நல்லா வாழணும்னு ஆசை இருக்கும்ல, அதனால தப்பா எடுத்துக்க மாட்டாங்க. சொல்லுங்க. நான் தான் யாரையும் காதலிக்கலன்னு சொல்றேன்ல. சரி, பரவாயில்ல மாப்பிள்ள. அதனால என்ன, வானதி என் கனவுல வந்து சொன்ன மாதிரி நீங்க ஏன் இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா வாழக்கூடாது? ஏதோ திட்டத்தோட தான் வந்திருக்காங்க. ஒருவேளை என்னையும் சண்முதியும் சேர்த்து வச்சு பாத்துருப்பாங்க. மாப்பிள்ள, என்னங்க அப்படி யோசிக்கிறீங்க? வானதி என் கனவுல வந்து சொன்னான்னு சொன்னத நீங்க நம்பலீங்களா? ஐயோ, அப்படியெல்லாம் ஒண்ணு இல்ல. அன்பானவங்க கனவுல வானதி வரதான செய்வா. ஆமா அத்த, உங்க கனவுல வந்து என்ன கல்யாணம் பண்ணிக்க சொல்றேன். அதே என் கனவுல வந்து என்ன தவிர யாரையுமே கல்யாணம் பண்ணிக்க கூடாதுன்னு சொல்றேன். என் முகத்தை எப்படிங்க உங்களால மறக்க முடியும் அப்படின்னு என்கிட்ட வந்து கேக்குறா. அப்படி கேக்குறாளா? ஏன் மாப்பிள்ள, அப்போ வானதி மாதிரியே முகத்தோட இருக்கிற பொண்ணா இருந்தா நீங்க கட்டிப்பீங்களா? என்ன சம்பந்தி சொல்றீங்க? இவ வானதிய மாதிரியே ஒரு பொண்ணை பார்த்து அப்பப்ப உளறிக்கிட்டு தான் இருப்பா. உளறனா? இவதான் பாத்துருக்கா. நாமளும் இதே ஊர்ல தானே இருக்கோம். நாம யாரும் இது வரைக்கும் பார்த்தது இல்லையா? தெரியாம தான் கேக்குறேன். அவ அப்படியே வானதி ஆயிடுவாளா? உங்க கனவுல வந்து எனக்கு கல்யாணம் பண்ணிக்க சொன்ன வானதி என் கனவுல வந்து என்ன தவிர மறுபடியும் யாரையுமே கல்யாணம் பண்ணிக்க கூடாதுன்னு சொல்லிருக்கா. நான் தான் உங்ககிட்ட சொன்னேன்ல. நான் எப்படிங்க பண்ணுவேன்? அது தப்புங்க, பாவங்க. நீங்க இந்த மாதிரி அட்வைஸ் பண்ற வேலையெல்லாம் திரும்பி என்கிட்ட வச்சுக்காதீங்க பிளீஸ். தயவு செஞ்சு கிளம்புங்க. சம்பந்தி, மாப்பிள்ள ஏதோ எமோஷனலா பேசுறாருங்க. அவருக்கு என்ன தெரியும், சின்ன புள்ள தானே.
நம்ம வம்சம் விருத்தி அடைய வேண்டாமா? வானதி மாதிரி ஒரு பொண்ணு வரணும்னு தான் நம்ம எல்லாருக்கும் ஆசை. வானதி முகத்தோட இருக்கிற ஒரு பொண்ணு இந்த வீட்டுக்கு மருமகளா வந்தா இன்னும் சந்தோஷமா தானங்க இருக்கும். பாருங்க, கடவுளா பார்த்து உங்க யார் கண்ணிலையும் படாத அந்த பொண்ண ஏன் கண்ணுல காமிச்சிருக்காரு. இது நல்ல சகுனம் தானுங்க. அவ பேரு கூட வேண்டாங்க. ஃபர்ஸ்ட் நீங்க கிளம்புங்க. முதல்ல இதுக்கு மேல எதுவும் பேசாதீங்க. சரி வா ஆர்த்தி, நாம எல்லாருக்கும் நல்லதுதான் நினைக்கிறோம். அது யாருக்கும் புரியலன்னா நாம என்ன பண்ண முடியும்? வரேங்க சம்பந்தி. இவ கண்ணுல படாம எப்படியாவது கல்யாணத்தை முடிச்சு ஆகணும். சண்மதி இவ கண்ணுல பட்டா காரியத்தை கெடுத்துருவான்னு பார்த்தா லேட் ஆகிட்டே போயிட்டு இருக்கே. எனக்கு என்னவோ இவ சண்மதியை பத்தி எல்லா விவரத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு தான் பேசுறான்னு நினைக்கிறேன். மாப்பிள்ளையும் சண்மதியும் பார்த்திருப்பா, இல்ல மாப்பிள்ளையும் தங்கச்சியம்மாயும் ஒன்னா பார்த்திருப்பா. இவ மனசு கடந்து தவிச்சிட்டு இருந்திருக்கும். கனவு கண்டாளா கனவு. ஏமா நாம எச்சரிக்கையா இருக்கணுமா? சீக்கிரம் சண்மதிக்கும் மாப்பிள்ளைக்கும் கல்யாணம் நடக்கணுமா? தைரியமா இருங்கண்ணே, கண்டிப்பா நடக்கும். அப்பா, என்ன நடிப்பு நடிக்குதுங்க. சரியான நாடக கோஷ்டியா இருக்கும் போல இருக்கு. செவாலியே சிவாஜி கணேசன் அவார்ட யார் யாருக்கோ கொடுக்கறாங்க. அந்த அவார்டை எல்லாம் மொத்தமா தூக்கி இந்த குடும்பத்துக்கு தாண்டி கொடுக்கணும். குடும்பமா நடத்துறாங்க, கூத்து பற்ற மாதிரி நடத்திட்டு இருக்காங்க. வானதி என் கனவுல வந்தான்னு நான் ஒரு புருடா விட்டா, இல்ல என் கனவுல வந்து இப்படி சொன்னான்னு கார்த்திக் பதிலுக்கு என்னையே கலாய்க்கிறான் பாத்தியா? என்ன வேணா சொல்லட்டும், ஆனா அந்த சண்மதி இந்த வீட்டுக்கு மருமகளா வர்றதுக்கு நான் விட மாட்டேன். ஆபீஸ்ல அவருக்கு தான் கெட்ட பேர் வரும். சண்மதியும் அதை விரும்ப மாட்டா. அது மட்டும் இல்லாம கார்ல போறதை விட வயசானவங்க ட்ரெயின்ல போனா சௌகரியமா இருக்கும். இங்க இருந்து 4-5 மணி நேரம் கார்லயே உட்காந்துட்டு போறதுக்கும் வசதியா நல்லா படுத்து தூங்கிட்டு போறதுக்கும் வித்தியாசம் இருக்குல்ல. என்ன கேட்டா அவங்க முடிவு பண்ண மாதிரியே ட்ரெயின்ல போறதா சரியா இருக்கும். பவானி, எனக்கு என்னமோ ராஜிமா சொல்றதுதான் சரின்னு படுது. சமந்தி, நீங்க ஏற்கனவே முடிவு பண்ணி வச்ச மாதிரி ட்ரெயின்லயே போயிட்டு வந்துருங்க. அதான் உங்களுக்கு சௌரியமா இருக்கும். சரிங்க சமந்தி. தப்பு பண்ணிட்டேன். சரிம்மா, இன்னைக்கு நீ ஒளிஞ்சுக்கிட்டு இல்லன்னு சொல்லிட்ட. இதோட சரியா போயிடுமா? நாளைக்கு வந்தா என்ன பண்ணுவ? எத்தனை நாளைக்கு தான் இப்படி பயந்துகிட்டே இருக்க போற? கரெக்ட் தான். நீதான் கார்த்திக காதலிக்கிறதா ஷாம் கிட்ட சொல்லிட்டல, அப்புறம் ஏன் அவன் வரான்? நீ ஏன் அவனை பார்த்து பயப்படுற? ராஜிமா, நான் கார்த்திக லவ் பண்றேன்னு சொன்னது பொய்ன்னு ஷாமுக்கு தெரிஞ்சு போச்சுன்னு நினைக்கிறேன். நாங்க பழகிறது, பேசுறது, சிரிக்கிறது எல்லாமே நடிப்புன்னு அவன் ஃபீல் பண்ணிருக்கணும். இல்லன்னு வைங்களேன், என்ன லவ் பண்ற மோட்டிவோட அவன் என்ன பார்க்கவோ பேசவோ திரும்ப திரும்ப வரமாட்டான்ல. ராஜிமா, நான் உங்ககிட்ட மட்டும் ஒரு விஷயத்த சொல்றேன். ஆனா நீங்க யார்கிட்டயும் சொல்லக்கூடாது. சொல்லு. ப்ராமிஸ் பண்ணுங்க யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன்னு. ப்ராமிஸ். எனக்கு சொல்லு. எனக்கு கார்த்திக் மேல கார்த்திக் மேல கார்த்திக் ரொம்ப பிடிச்சிருக்கு ராஜிமா.
கார்த்திக்க நான் லவ் பண்றேன்னு நினைக்கிறேன். ஆமா, கார்த்திக் கிட்ட நீ சொல்லிட்டியா? இன்னும் சொல்லல. ஏ முதல்ல நான் ஒரு கேஸ்ல ஜெயிச்சு இண்டிபெண்டா பிராக்டிஸ் பண்ண ஆரம்பிக்கணும். அதுக்கப்புறம் தான் இந்த விஷயத்த நான் வெளியில சொல்லணும். அது வரைக்கும் கார்த்திக் கூட தெரியாம அப்படி பொத்தி வச்சுக்க போறேன். சரி, உனக்கு எப்ப இந்த காதல் வந்துச்சு? அதுவா, கார்த்திக் எனக்கு லவ்வரா நினைச்சு என் விரல்ல இந்த ரிங்க மாட்டி விட்டாரா, அப்போ என்ன அறியாமே அவர் மேல லவ் வந்துருச்சு. என்ன ராஜு, என்னைக்கெல்லாம் இன்னைக்கு சீக்கிரமா வீட்டுக்கு வந்திருக்க? ஏதோ ஸ்வீட் பண்ணிட்டு இருக்க போல இருக்கு. என்னம்மா, ஏதாவது சந்தோஷமான விஷயமா? நாம என்ன நடக்கணும்னு ஆசைப்பட்டோமோ அது நடந்துருச்சு. மாப்பிள்ள சண்மதி கிட்ட அவளை விரும்புறேன்னு சொல்லிட்டாராமா? இல்ல, சண்மதி கார்த்திக்க விரும்புறதா மாப்பிள்ள கிட்ட சொல்லிட்டாளா? இல்லண்ணே, என்கிட்ட சொன்னா. உன்கிட்ட சொன்னாளா? ஆமா, அவளுக்கு ஒரு கேஸ் கிடைச்சு அதுல ஜெயிச்ச பிறகுதான் கார்த்திக் கிட்ட சொல்லுவாளாம். சொல்லட்டும், மெதுவா சொல்லட்டும். அவங்க மருமகளா வருது உறுதியாயிருச்சு. எப்ப அதுக்கான நேரம் வருதோ அப்ப வரட்டும். சும்மா சொல்லக்கூடாது ராஜு. சண்மதி வீட்டுல கௌரவம் பார்க்காம சமயக்காரமாவா போய் சாதிச்சிட்ட நீ. ஆமாங்க, எனக்கு அவ கார்த்திக் கிட்ட போய் தான் காதல சொல்லிருந்தா கூட நான் இவ்ளோ சந்தோஷப்பட்டிருந்திருக்க மாட்டேன். கார்த்திக்க பிடிச்சிருக்குன்னு அவ வாயால சொன்னா பாருங்க, எனக்கு அப்படியே மிதக்கிற மாதிரி இருந்துச்சு. கார்த்திக் வர மாதிரி தெரியுது. இந்த விஷயம் அவனுக்கு உடனே தெரிய வேணாம். என்ன ஏதோ பேசிக்கிட்டு இருந்த மாதிரி இருந்துச்சு, இப்ப நான் ஒன்னும் சைலண்ட் ஆயிட்டீங்க. என்னம்மா ஸ்வீட் ஸ்மெல்லாம் வருது, எது விசேஷமா? இன்னைக்கு யாருக்கும் பர்த்டே கூட இல்லையாமா? அப்புறம் எதுக்கு ஸ்வீட்லாம்? இன்னைக்கு ரக்ஷபந்தன். ஓ ஆமால, இப்போ நம்ம ஊர்ல கூட இதை கொண்டாட ஆரம்பிச்சிட்டாங்க. ஆமா மாப்ள, நீங்க ஹோட்டல்ல ரெஸ்டாரண்ட் எல்லாம் போய் பாத்தீங்கன்னா நார்த் இந்தியன்ஸ் எல்லாம் கொண்டாடுறாங்கல்ல, அதே மாதிரி நாமளும் கொண்டாடுவோம்னு தங்கச்சிமா ஸ்வீட் செஞ்சுக்கிட்டு இருக்கு இல்லமா? இல்லையே, எல்லாரும் ஏதோ சேர்ந்து சமாளிக்கிற மாதிரி இருக்கு. இல்லையே. கையில என்ன கயிறு? ஆபீஸ்ல இன்னைக்கு வந்து ரக்ஷாபந்தன் ஃபங்க்ஷனை கொண்டாடினாங்க. அங்க ஒரு பொண்ணு பிரதர் விட்டா நினைச்சு இந்த கயிறை என் கையில கட்டிட்டாங்க. யாரா? சண்மதியா? பா இல்லடா, சண்மதி கூட வேலை பார்க்கிற பொண்ணான்னு கேட்டேன். வேற பொண்ணுதான். ஹன்னி, இதான் நீங்க காணாம போச்சுன்னு சொன்ன செயினா? நீ அஜாகிரதையா இருந்ததுனால குழந்தை அதை எடுத்திருக்கு. அது தெரியாம நீ ராஜிமாவை என்னென்னவோ பேசிட்ட. சரி விடுங்க, அதான் செயின் கிடைச்சிச்சுல, அப்புறம் என்ன? அப்படிலாம் விட்டுற முடியாது அண்ணி. எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் முதல்ல அதை யோசிச்சு பேசணும். உங்க செயின குழந்தை எடுத்ததுன்னு தெரியாம நீங்க போலீஸ் அது இதுன்னு போயிருந்தீங்கன்னா இப்போ ராஜிமாக்கு அது எவ்வளவு பெரிய அவமானமா இருந்திருக்கும். நாங்க அவ்வளவு சொல்லி நீங்க கேட்காம நீங்க என்னெல்லாம் பேசுனீங்க. முதல்ல ராஜிமா கிட்ட மன்னிப்பு கேளுங்க. சண்மதி, எதுக்கு இதெல்லாம்? நீங்க சும்மா இருங்க ராஜிமா.
அவங்க பேசினதெல்லாம் கேட்டது எங்களுக்கே கஷ்டமா தான் இருந்துச்சு. உங்களுக்கு எவ்வளவு கஷ்டமா இருந்திருக்கும்? பெரியவங்கன்ற மரியாதை கொஞ்சம் கூட இல்ல. திருடி அதே இதுன்னு என்னெல்லாம் பேசுனீங்க? அதுக்கெல்லாம் ஃபர்ஸ்ட் அவங்க கிட்ட மன்னிப்பு கேளுங்க. கேளுங்க அண்ணி. என்ன மன்னிச்சிருங்க. ஐயோ பரவாயில்லம்மா, நீ வா. டேய், உன் பொண்ணுக்கும் சண்மதிக்கும் ஒரே வயசு தானடா இருக்கும்? ஆமாடா, சண்மதியை விட 8 மாசம் சின்னவ. என்னாச்சுடா? ஒண்ணு இல்ல, மாப்பிள்ள பாக்குறதுக்கு கொஞ்சம் வயசானவரா தெரியறாரு. நீ நல்லா விசாரிச்சுதான் இந்த கல்யாண ஏற்பாடுலாம் பண்ணியா? டேய், என்னடா இப்படி அமைதியா இருக்க? இல்லடா, நான் நல்லா விசாரிச்சுட்டேன். என்னடா நீ விசாரிச்சிட்டேன்னு சொல்ற விதமே சரியில்லையே. என்கிட்ட ஏதாவது மறைக்கிறியான்னு? ஐயோ, அப்படிலாம் ஒண்ணும் இல்லடா. டேய், நான் உன் நண்பன்டா. நான் கேட்ட கேள்விக்கு நீ இந்த அளவுக்கு தயங்கி பதில் சொல்றன்னா அதுல ஏதோ ஒரு விஷயம் இருக்குன்னு நினைக்கிறேன். அது என்னன்னு சொல்றா. என்கிட்ட இருந்து என்ன மறைக்கிற? நீ நினைச்ச மாதிரி மாப்பிள்ளை கொஞ்சம் வயசு அதிகம் தான்டா. என் பொண்ணை விட 10 வயசு மூத்தவரு. 10 வயசு மூத்தவரா? 10 வயசுங்கிறது ஒரு பெரிய விஷயம் கிடையாது ஐயப்பா. எனக்கும் என் சம்சாரத்துக்குமே 11 வயசு வித்தியாசம். டேய், இந்த காலத்து பசங்கள்ல எத்தனை பேர் கல்யாணத்துக்கு பொண்ணு கிடைக்காம இருக்காங்க தெரியுமா? அவ வயசுலயே ஒரு மாப்பிள்ளைய பாக்குறத விட்டுட்டு ஏன்டா இத்தனை வயசு வித்தியாசத்துல இந்த சம்மதத்தை முடிச்ச? டேய், உன்னை தாண்டா நான் கேக்குறேன், சொல்லு. அது ஒண்ணும் இல்லடா, மாப்பிள்ளைக்கு இது 2வது கல்யாணம். என்னது, இது 2வது கல்யாணமா? ஆமாண்டா, அவரோட முதல் சம்சாரம் 2 வருஷத்துக்கு முன்னாடி இறந்துட்டாங்க. இப்போ 2ஆம் தரமா தான் என் பொண்ணை கட்டிக்க போறாரு. டேய், இந்த விஷயம் உன் பொண்ணுக்கு தெரியுமா? தெரியும்டா. இல்ல இல்ல, எனக்கு உன் மேல நம்பிக்கை இல்ல. இரு, நான் அவகிட்டே போய் கேட்டுக்கிறேன். இரு, நான் சொல்றத கேளுடா. டேய் ஐயப்பா, சொன்னா கேளு ஐயப்பா. டேய் இரு, நீ கொஞ்சம் அமைதியா இரு. அம்மா, கொஞ்சம் எந்திரிமா. ஆமா, உங்க அப்பா உனக்கு இவர 2ஆம் தரமா கல்யாணம் பண்ணி கொடுக்கிற விஷயம் உனக்கு தெரியுமா? தெரியும் அங்கிள். ஏமா, தெரிஞ்சே எப்படிமா இப்படி ஒரு கல்யாணத்துக்கு நீ சம்மதிச்ச? நீ நல்லா படிச்சிருக்க, நல்ல வேலையில இருக்க. அப்படி இருந்தோம் நீ ஏன் இவருக்கு போய் 2ஆம் தரமா வாக்கப்பட்டு போனோம்? ஹலோ, என்ன பத்தி எல்லாம் தெரிஞ்சுதானே இந்த பொண்ணு கல்யாணத்துக்கு சம்மதிச்சிருக்காங்க? தேவையில்லாம வந்து நின்னு கேள்வி கேட்டுட்டு இருக்கீங்க. முதல்ல யார் நீங்க? நான் ஒண்ணு உங்ககிட்ட பேசல, நான் இந்த பொண்ணு கிட்ட தான் பேசிக்கிட்டு இருக்கேன். இங்க பாருமா, உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுக்கணும்னு ஆசைப்படுறேன். நீ எதுக்குமா இப்படி 2ஆம் தரமா ஒருத்தருக்கு போய் வாக்குப்படணும்? நீ படிச்ச பொண்ணு தானே, எப்படி இதுக்கு போய் சம்மதிச்ச? அப்பாக்கு இதுல விருப்பம் இருக்கும் போது நான் என்ன சொல்றது அங்கிள்? பழக்கம், வழக்கம், பேச்சு எல்லாமே எனக்கு பிடிச்சிருக்குப்பா. நான் அவரோட வாழ்ந்தா நான் சந்தோஷமா வாழ்வேன்னு என் மனசு சொல்லுதுப்பா. என் மனசு சொல்லியம்மா. இதே மாதிரி டயலாக் பேசிட்டு 6 மாசம் 1 வருஷம்னு வாழ்ந்துட்டு குழந்தை பிறந்த பிறகு டிவோர்ஸ் வாங்கணும்னு என் ஆபீஸ்ல வந்து நிக்கிற எத்தனையோ பேரை நான் பாத்திருக்கேம்மா. பெத்தவங்களை மீறி ஏன் காதலிச்சீங்கன்னு வாய்க்கு வந்தபடி நானே திட்டி இருக்கேன். அப்பா, நான் சந்தோஷமா வாழ்வேன்ப்பா. அவரை சந்தோஷமா வச்சு பாருப்பா. நாங்க சாதிப்போம்ப்பா. நீ நல்லா பேசுறம்மா, ரொம்ப நல்லாவே பேசுற. உனக்கு சுதந்திரம் கொடுத்து ஒரு நண்பை மாதிரி உன்கிட்ட பழகுனது நீ இந்த மாதிரி பேசுறதுக்கு இல்ல சண்மதி. உன்னை படிக்க வச்சது இந்த மாதிரி எவனோ ஒரு டிரைவரை காதலிக்கிறேன்னு தைரியமா என்கிட்டயே வந்து ஆர்கியூ பண்றதுக்கு இல்ல. அப்பாவா என் கடமைய
அன்ப, உன் மேல உள்ள அக்கறைய எந்த அப்பனும் தான் மகளுக்கு கொடுக்காத அளவுக்கு நான் கொடுத்திருக்கேம்மா. ஒரு மகளா நீ என்ன வருத்தப்படுத்திடாத. என் கௌரவத்தை, என் தொழில் திறமையால என் மேல மத்தவங்க வச்சிருக்கிற மரியாதைய நீ கெடுத்துறாத. அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். அப்பா, நான் கார்த்திகை தான் கல்யாணம் பண்ணிக்குவேன். அதுவும் உங்க விருப்பத்தோட தான் கல்யாணம் பண்ணிப்பேன். நீங்க சம்மதிக்க எவ்வளவு நாள் ஆனாலும் சரி, காத்திருந்து நான் கல்யாணம் பண்ணிப்பேன். இங்க பார், எத்தனை நாள், எத்தனை மாசம், எத்தனை வருஷம் ஆனாலும் சரி, நான் இதுக்கு சம்மதிக்கவே மாட்டேன். நானும் அது வரைக்கும் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன். உங்க சம்மதத்துக்காக உங்க மகளா இந்த வீட்லயே காத்துக்கிட்டு இருப்பேன். சண்மதி, மத்தியானத்துல இருந்து எதுவுமே சாப்பிடாம இருக்க. இந்த பாலையாவது குடி. பாலை குடிக்கிறேன், ஆனா நீ நினைக்கிற மாதிரி சாப்பிடாமலாம் இல்ல. தண்ணி குடிக்கிற மாதிரி கிச்சனுக்கு போய் லைட்டா சாப்பிட்டு தான் வந்தேன். மா, நல்ல பசிமா. உங்க அப்பா சாப்பிடல, அப்போ நீயும் சாப்பிட்டிருக்க மாட்ட. எப்படி சாப்பிட முடியும்? உங்க அப்பா முதல்ல கோவமா இருந்தாரு, இப்போ வருத்தமா இருக்காரு. அம்மா, எதுக்குமா வருத்தப்படணும்? லவ் பண்றது என்ன அவ்வளவு பெரிய தப்பா? நான் உங்களுக்குலாம் யாருன்னே தெரியாத ஒருத்தரையா காதலிச்சுட்டேன். கார்த்திக் உங்களுக்கு நல்லாவே தெரியும். கார்த்திக் நல்லவருன்னு நீயே சொல்லிருக்கியேம்மா. நம்ம வீட்டுக்கு சாப்பிட கூப்பிட்டு வந்து கிஃப்ட் எல்லாம் கொடுத்தியேம்மா. கார்த்திக் என் உயிரை காப்பாத்திருக்காருமா. நானும் அவரும் மட்டும் கிளைண்ட் பாக்குறதுக்காக அங்க இங்கன்னு ராத்திரி பகலுமா சுத்தி இருக்கும். என்கிட்ட அவ்வளவு டீசென்டா நடந்துக்கிட்டாருமா. நல்லா படிச்சிருக்காரு. ஏதோ அவரு டிரைவர் வேலை பாக்குறத அப்பா அவரு கௌரவ குறைச்சலாம் நினைக்கிறாரு. ஆனா நல்லா படிச்சிருந்தாலும் கார்த்திக் டிரைவர் வேலைய கௌரவமா நினைக்கிறாரு. இந்த ரெண்டு பேர்ல யாருமா கரெக்டா இருக்காங்க? நீ பேசுற விஷயம்லாம் உங்க அப்பாக்கு புரியாதா என்ன? அப்புறம் ஏமா அப்பாக்கு இந்த பிடிவாதம்? பொண்ணோட வாழ்க்கைய பத்தி பெத்தவங்க கவலைப்பட மாட்டாங்களா சண்மதி? தான் நம்புற ஒருத்தனுக்கு கட்டி கொடுக்கறதுக்கு தான் எந்த பெத்தவங்களும் விரும்புவாங்க. பொண்ணு விரும்பிட்டான்னதும் எப்படி உடனே சரின்னு சொல்லுவாரு? மெதுவா அப்பாவுக்கு புரியவை. அம்மா, நான் உன்கிட்ட இத கேக்குறேன். உனக்கு நான் கார்த்திகை கல்யாணம் பண்ணிக்கிறதுல சம்மதம் தானே? மா, சொல்லுமா. நான் தப்பு பண்ணிட்டு தான் நீயும் நினைக்கிறியா? நான் அப்படிலாம் நினைக்கல. அப்புறம் ஏமா அப்பா கிட்ட எனக்காக பேச மாட்டேங்கிற? அவரா மனசு மாறி வந்தாதான் எல்லாருக்கும் நல்லது சண்மதி. அவரை வற்புறுத்தி சம்மதிக்க வைக்கிறதுல எனக்கு விருப்பமோ உடன்பாடோ இல்ல. நீ நிதானமா அவரை சமாதானப்படுத்து. நடக்கிறது நடக்கட்டும். சரிம்மா. இல்ல, ஒருவேளை நீங்க சம்மதிக்கலன்னா நான் கல்யாணம் பண்ணிக்காம அப்படியே இருந்துடுறேன்ப்பா. கார்த்திகா என்னோட சீனியர் லாயர் வேலையை விட்டு அனுப்புனதுக்கு நீங்க தான் காரணமா இருந்திருப்பீங்களோன்னு நான் தப்பா நினைச்சிட்டேன். சாரிப்பா. சில நேரம் எமோஷனல் ஆகி எது உண்மை எது பொய்ன்னு புரிஞ்சுக்காம போயிடுறேன். மன்னிச்சிருங்க.
எவ்வளவு நேரம் தான் இப்படி நடந்துட்டே இருப்பீங்க? சாப்பிட சொன்னா சாப்பிட மாட்டேங்கிறீங்க. எப்படி சாப்பிட முடியும் என்னால? உன் பொண்ணு பண்ணிருக்கிற விஷயத்தை நினைச்சா? என்ன சொன்னீங்க? உன் பொண்ணா? அவ நல்ல மார்க் வாங்கும் போது, ஸ்போர்ட்ஸ்ல ஜெயிச்ச போது, மத்தவங்க பாராட்டும் போது மட்டும் ஏன் பொண்ணுன்னு பெருமையா சொன்னீங்க. இப்போ உன் பொண்ணுன்னு சொல்றீங்க. அவ தப்பு பண்ணிட்டான்ற எண்ணம் எப்படிங்க உங்களுக்கு வந்துச்சு? நமக்கு தெரிஞ்சு பல பேர் காதலிச்சு கல்யாணம் பண்ணி நல்லதானங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க. என்னமாங்க உனக்கு புத்தி கித்தி கெட்டு போச்சா? திடீர்னு பொண்ணுக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி பேசுற? அவ பண்ணது தப்பு இல்லைன்னு சொல்றியா? தப்பான பையனை அவ விரும்பியிருந்தா தானங்க தப்பு. சண்மதி தப்பான முடிவெடுப்பான்னு நீங்க நினைக்கிறீங்களா? ஒரு டிரைவரை லாயருக்கு படிச்ச பொண்ணு காதலிக்கிறான்னு சொல்றது எந்த விதத்துல நியாயமாங்க? வெளியில சொல்ல முடியுமா? அசிங்கமா நினைக்க மாட்டாங்க? பொண்ணு சரியா வளர்க்கலன்னு என்ன பத்தி கேவலமா பேச மாட்டாங்க? பேசிட்டோங்க. அத பத்தி நம்ம ஏன் கவலைப்படணும்? நமக்கு நம்ம பொண்ணோட சந்தோஷம் தாங்க முக்கியம். யாரு என்ன சொன்னாலும் சொல்லட்டுமே. மத்தவங்களுக்கு பயந்தெல்லாம் வாழ முடியாதுங்க. நான் தப்பு எதுவும் பண்ணலன்னு அவ சொல்றா. அவ தப்பு பண்ணிட்டான்னு நீங்க சொல்றீங்க. தப்பான ஆளை விரும்புறதுதான் தப்புன்னு எனக்கு தோணுது. கார்த்திக் மேல நமக்கு நல்ல அபிப்பிராயம் இருக்கு. நான் உங்களை எதுக்கும் வற்புறுத்தல. நீங்க சண்மதி மேல கோவமா இருக்கிறது எனக்கு நல்லதா படலைங்க. அத அவ பிறந்தப்ப பார்த்தது. அதுக்கப்புறம் ஜாதகம் பார்க்க வேண்டிய அவசியம் வரல. ஏன், என்னாச்சு? கல்யாண விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நீங்க எவ்வளவு முயற்சி பண்ணாலும் கடைசியில உங்க பொண்ணோட விருப்பப்படிதான் கல்யாணம் நடக்கும். நீங்க பாக்குற பையனை கண்டிப்பா அவ வாழ்க்கை துணையா ஏத்துக்க மாட்டா. இன்னும் சரியா சொல்லணும்னா அவளுக்கான துணை யாருங்கிறத இந்நேரம் அவளே முடிவு பண்ணிருப்பா. நீங்க என்னதான் போராடினாலும் அவளுக்கான மாப்பிளைய அவ தான் தேர்ந்தெடுப்பா. பொதுவான ஜாதக பலன்னு பார்த்தா உங்க பொண்ணு ருதுவான நேரம் சரியில்லாம இருக்கு. அதனால இன்னையில இருந்து 10 நாளைக்குள்ள கல்யாணம் நடந்தே ஆகணும். ஜோசியர் சொல்றீங்க? நானா எதுவும் சொல்லல. இந்த கட்டம் சொல்றதான் நான் சொல்றேன். நான் சொன்ன அந்த 10 நாளைக்குள்ள இந்த கல்யாணம் நடக்கலன்னா இனி வாழ்நாள் முழுக்க அவ கல்யாணமே பண்ணிக்க மாட்டா. கடைசி வரைக்கும் கல்யாணம் ஆகாமையே இருக்கக்கூடிய அமைப்பு இந்த ஜாதகத்துக்கு இருக்கு. அதனால எவ்வளவு சீக்கிரம் அவ கல்யாணத்தை நடத்த முடியுமோ அவ்வளவு சீக்கிரமா இந்த கல்யாணத்தை நடத்திடுங்க. உங்க பொண்ணுக்கு யாரையாச்சும் பிடிச்சிருக்கான்னு அவகிட்டயே கேட்டு பாருங்க. கிரக அமைப்பு படி அவளுக்கான மாப்பிளையே அவளே இந்நேரம் தேர்ந்து எடுத்திருக்கணும். அது யாருங்கிறத கேட்டு தெரிஞ்சு சீக்கிரமே அவங்களுக்கு கல்யாணம் நடத்தி வைக்கிறதுக்கு உண்டான ஏற்பாட பண்ணுங்க. இந்த சரிங்க. என்னங்க ஜோசியரே? நல்லது. அப்ப நாங்க வரோம் ஜோசியரே. வரோம். போயிட்டு வா. என்னங்க, சண்மதி வந்துட்டா.
மாப்பிள்ள சார், அப்பா எல்லா விஷயத்தையும் சொல்லிருப்பாருன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு என்ன கல்யாணம் பண்ணிக்க சம்மதம் தானே? Will you marry me? என்ன கல்யாணம் பண்ணிக்க சம்மதம் தானே? அம்மா, பேசாம அந்த ஷாமுக்கு போன் பண்ணி இங்க நடக்கிறதெல்லாம் சொல்லிடலாமா? அவன் உடனே வந்துருவான். அவனை வச்சே எப்படியாவது இந்த விஷயத்தை கெடுத்து விட்டுறலாம். இதுக்கப்புறம் தான் ஆர்த்தி நம்ம நிறைய பண்ண போறோம். அது இப்ப போய் என்னென்ன பண்ண போறோம்னு நான் சொல்றேன். மா, அன்னைக்கு அந்த பொண்ணு கார்த்திகா யாரும் இல்லாதவன்னு சொல்லுச்சு. இன்னைக்கு அத்தைய போய் சமையல்காரிங்கிறாங்க. இன்னும் நமக்கு என்னென்ன அதிர்ச்சியை கொடுக்க போறாங்கன்னு தெரியலையேம்மா. வணக்கம் சார். வாங்க வாங்க வாங்க. வணக்கம்மா. நீயும் கார்த்திக்கும் லவ் பண்ற விஷயம் தெரிஞ்சு அவனை வேலையை விட்டெல்லாம் தூக்கிட்டு இப்ப நானே உன் நிச்சயதார்த்தத்துக்கு வந்திருக்கேன்னு பாக்குறியாமா? வேலையை விட்டு தூக்கிட்டானா? ஏய், இது என்னடி இது புது கூத்து? கார்த்திகே 1000 பேருக்கு வேலை கொடுப்பான். இந்த என்னமோ கார்த்திகை வேலையை விட்டு தூக்கிட்டேங்கிறா. ஆமாமா, அதான் எனக்கும் ஒண்ணும் புரியல. ஆபீஸ்ல எல்லாரும் கார்த்திகை பத்தி பெருமையாவும் நல்ல விதமா சொன்னதை கேட்டதுக்கு அப்புறம் தான் நான் ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டேன்னு எனக்கு தோணுச்சு. நான் இங்க வந்தது உங்க நிச்சயதார்த்தத்துக்காக மட்டும் கிடையாது, நடந்ததுக்கெல்லாம் கார்த்திகிட்ட மன்னிப்பு கேட்கவும் தான். பரவாயில்ல சார். நீங்க வந்ததே ரொம்ப சந்தோஷம் சார். எனக்கும் சந்தோஷம் தான் கார்த்திக். கார்த்திகை நான் கூட ஆரம்பத்துல தப்பா புரிஞ்சுக்கிட்டு உங்ககிட்ட என்னென்னமோ சொல்லிட்டேன். ஆனா இப்ப சொல்ற, he is a gem of a person. இப்படி ஒரு தங்கமான பையன் உங்களுக்கு மருமகனா வர்றது எனக்கு ரொம்ப சந்தோஷம். My best wishes to you, கார்த்திக். நல்ல நேரம் முடியறதுக்குள்ள தட்டை மாத்திடலாம். பொண்ணு மாப்பிள்ளை இப்படி வந்து உட்காருங்க. போய் உட்காருங்க மாப்பிள்ள. சரிப்பா. பொண்ணோட அப்பா அம்மா வந்து உட்காருங்க. மங்கை வா மங்கை. மாப்பிள்ளையோட அப்பா அம்மா வந்து உட்காருங்க. எல்லாத்தையும் வெளிப்படையா பேசி பெத்தவங்க பார்த்து நடத்தி வைக்கிற கல்யாணத்திலேயே 1000 பிரச்சனை வருது. இதுல நம்மள பத்தின எந்த உண்மையும் சொல்லாம இந்த கல்யாணத்தை பண்றது ரொம்ப தப்பு. என்ன ஆனாலும் சரி, நம்ம யாரு என்னங்கறதையெல்லாம் நாளைக்கு நான் அவங்க கிட்ட சொல்லதான் போறேன். ராஜி, நான் முடிவு எடுத்தது
எடுத்ததுதான். தயவு செஞ்சு யாரும் கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்ணாதீங்க. சரிம்மா, உன் முடிவுக்கே நாங்க சம்மதிக்கிறோம். ஆனா ஒண்ணு ராஜி, நாளைக்கே நீ அவங்க கிட்ட உண்மையை சொல்ல போறப்போ நாங்களும் உன் கூட வரோம். இவ்வளவு தைரியமா நீ முடிவெடுத்ததுக்கு அப்புறம் எதையும் மறைச்சு பிரயோஜனமே இல்லம்மா. என்னைக்கும் ஒரு நாள் அவங்களுக்கு தெரிய வேண்டியதெல்லாம் உடனே தெரியணும்னு நீ நினைக்கிற. நாளைக்கு என்னதான் நடக்குதுன்னு பார்ப்போம். என்னை பத்தி உனக்கு தெரியும் வானதி. உன்ன மாதிரியே இருக்கிற சண்மதி இந்த வீட்டுக்கு வரணும். நீ இல்லாத இந்த வீட்ல இருக்கிற கவலை துக்கம் எல்லாம் போகணும்னு தான் நான் சமையல்காரியாவும் கார்த்திக் டிரைவராவும் நடிச்சோம். நாங்க நினைச்சபடியே சண்மதிக்கு எங்களை பிடிச்சு போய் கல்யாணம் வரைக்கும் வந்துட்டோம். ஆனா இதுக்கு மேலையும் அவங்க கிட்ட நாங்க யாருங்கிற உண்மையை சொல்லாம இருக்கிறது முறை இல்ல. அந்த குற்ற உணர்ச்சி என்ன ரொம்ப வருத்தப்படுத்துறதுனால உண்மையை அவங்க கிட்ட சொல்லிடலான்னு முடிவு பண்ணிருக்கேன். அவங்க அதை ஏத்துக்கணும், எங்களை புரிஞ்சுக்கணும்னு நீதான் ஆசீர்வாதம் பண்ணணும். சண்முதி கூப்பிடுறாமா? ஹலோ, குட் மார்னிங் மாப்பிள்ள சார். வெரி குட் மார்னிங். எங்க இருக்க? நான் வீட்டுல தான் இருக்கேன். சரி, நீ உடனே கிளம்பி தர்மராஜா கோயிலுக்கு வா. ஏன், ஏதாவது விசேஷமா? ஆமா, சீக்கிரம் வா, நான் உனக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். சரி. மா, சண்மதி என்னையும் தர்மராஜா கோயிலுக்கு கூப்பிடுறா. அம்மாவும் பொண்ணும் அங்கதான் இருக்காங்க போல இருக்கு. ரொம்ப நல்லதா போச்சு. நாம 2 பேரும் சேர்ந்து உண்மையை சொல்லிடுறதா நல்லது. அம்மா, நாங்களும் வரோம்மா. என்ன ராஜி யோசிக்கிற? நாங்களும் இருந்தா நல்லது தானே. ஒரே நேரத்துல நம்ம எல்லாரும் பத்தி உண்மையும் அவங்களுக்கு தெரிஞ்சிட்டா பிரச்சனை தீர்ந்துறல. அது இல்லாம நீங்க மட்டும் பேசுறது உங்களுக்கு சங்கடமா இருக்கும். சரி, அப்படியே பண்ணிடலாம். அப்பா உங்களுக்கு இந்த அருண், இந்தம்மா. போன் பண்ணி பாருமா. இன்னும் மாப்பிள்ளையை காணோம். எவ்வளவு நேரம் ஆகுது? அப்பா, நான் 2 தடவை போன் பண்ணிட்டேன். வந்துட்டு இருக்கேன் தான் சொல்றாரு. எங்க இருக்காரோ? எங்க இருக்காரு, எவ்வளவு நேரம் ஆகும்னு கேளு. நேரம் ஆயிட்டு இருக்குல்ல. ராஜி அம்மா வேற காணோம். ஆமா, அந்த அம்மா பெரிய விஐபி. அவங்க வந்துதான் எல்லாம் நடக்க போகுது. கார்த்திக பாரு. மாமியார் மருமகளா இல்லாம தாயா மகளா தோழியா வாழ்ந்தோம். சந்தோஷத்தை தவிர எந்த கவலையும் இல்லாம நாங்க இருந்தோம். ஏ ராஜிமா, உங்க மருமகளுக்கு என்ன ஆச்சு? ஏன் இப்ப அழுகுறீங்க? அழாதீங்க. ராஜிமா, என்னாச்சுன்னு சொல்லுங்க. மருமக ஒரு விபத்துல இறந்து போயிட்டா. அச்சச்சோ.
என் வாழ்க்கையும் என் மக வாழ்க்கையும் சூனியமாயிடுச்சு. 2 வருஷமா நாங்க யாரு கூடயும் பேசல, பழகல, வீட்டை விட்டு வெளியே வரல, கோயிலுக்கு போல, சிரிக்கல, ஒழுங்கா சாப்பிடல, தூங்கல. அவளை பத்தியே நினைச்சுக்கிட்டு கடந்த கால நினைவுகள்ல இருந்தோம். அப்படியே மீதி நாட்களை கடத்திடலான்னு இருந்தோம். ஆனா எங்க குருஜி என் மக வாழ்க்கைய பத்தி யோசிச்சு அவன் இப்படியே இருக்கிறதுக்கு ஒரு அம்மாவா நீ அனுமதிக்க கூடாதுன்னு சொன்னாரு. நானும் யோசிச்சேன், எனக்கு ஏதாவது ஆயிட்டா என் மகனுக்கு யாரு இருக்கான்னு யோசிச்சேன். அதனால பொண்ணு பார்க்க ஆரம்பிச்சேன். அப்போ ஒரு பொண்ணு பார்க்க போன என் கணவர் என் மருமக வானதி மாதிரி இருக்கிற ஒரு பொண்ணை பார்த்தேன்னு என்கிட்ட வந்து சொன்னாரு. அப்படியே அச்ச அசலா வானதி மாதிரியே இருக்கான்னு சொன்னாரு. நான் நம்பிக்கை இல்லாம போய் அவளை பார்த்தேன். என் வானதியே மறுபடியும் பிறந்து வளர்ந்து வந்த மாதிரி அவ இருக்கா. அவ பேச்சு, சிரிப்பு எல்லாமே என் வருத்தத்தை, துக்கத்தை போக்கிடுச்சு. அவ என் வீட்டுக்கு மருமகளா வந்தா இழந்த சந்தோஷம் எல்லாம் திரும்ப கிடைக்கும்னு நாங்க நம்பணும். நியாயம் தானே? நியாயம் தானா? ஆமா. சத்தியமா? நாங்க எதுவும் தப்பு பண்ணலையே. நீங்க என்ன தப்பு பண்ணீங்க? அந்த பொண்ணோட அப்பா கிட்ட அவளை பொண்ணு கேட்டோம். அவரு 2ஆம் தரமா தரமாட்டேன்னு சொல்லிட்டாரு. அந்த பொண்ணு கிட்டையும் என் கணவர் பேசி பார்த்தாரு. அவளும் சம்மதிக்கல. எப்படியாவது அந்த பொண்ணுக்கு சண்மதி மாதிரியே இருக்காளே. இது சண்மதி இல்ல, சண்மதி மாதிரி இருக்கிற வானதி. என்ன பொறுத்த வரைக்கும் 2 பேருமே ஒண்ணுதான். நானும் என் பையனும் ஏமாத்திட்டோம், பொய் சொல்லிட்டோம். எங்களை மன்னிச்சிருங்க. என்ன பண்றீங்க? என்ன பண்றீங்க நீங்க? அதெல்லாம் வேண்டாம். அன்னைக்கு உங்களை பார்த்தப்பவே நீங்க சமையலுக்கு வந்த ஆள் இல்லைன்னு எனக்கு புரிஞ்சுது. உங்களோட ஒவ்வொரு நடவடிக்கை எல்லாமே எனக்கு பிடிச்சது. சண்மதி உங்களோட நெருக்கமா இருந்தது இன்னும் எனக்கு பிடிச்சிருந்தது. ஆனா சண்மதி சாதாரணமாவே யார்கிட்டயும் ஒட்ட மாட்டா. ஆனா உங்ககிட்ட பட்டுன்னு ஒட்டிக்கிட்டா. உங்க மருமகளை நீங்க எப்படி எல்லாம் பாத்துக்கிட்டீங்க? யாருக்கு இந்த மாதிரி மாமியார் அமைவாங்க? சரி, நீங்க தப்பு பண்ணிருக்கலாம். ஆனா இந்த கல்யாணம் நடக்கிறதுல எனக்கு முழு சந்தோஷம். ரொம்ப 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 சந்தோஷங்க. நீங்க எல்லாம் காட்டுற அன்பு எனக்கு குற்ற உணர்ச்சியா இருந்துச்சு. எப்படியாவது இந்த விஷயத்த உங்ககிட்டயும் சார்கிட்டயும் சொல்லிடணும்னு நினைச்சேன். வீட்டுக்கு வரலான்னு இருக்கும்போது நீங்க கோயிலுக்கு வர சொன்னீங்க. சார்கிட்டயும் சண்மதி கிட்டயும் சொல்ல வேண்டாங்க. எல்லாம் நல்லபடியா போயிட்டு இருக்கு. நான் பழகின அளவுக்கு அவரு உங்ககிட்ட பழகினது இல்ல. அவரு லாயர், நிறைய யோசிப்பாரு. ஆரம்பத்திலேயே கார்த்திக் வேண்டான்னு சொன்னவரு. இது அவருக்கு தெரிஞ்சா பெரிய பிரச்சனை வரும். அதனால இத நான் பாத்துக்கிறேன். இந்த கல்யாணம் நல்லபடியா முடியட்டும். நான் அவர்கிட்டயும் சண்மதி கிட்டயும் பொறுமையா சொல்லிக்கிறேன். இல்ல அது தப்பு இல்லையா? சண்மதி என் மக. அவ வாழ்க்கை நல்லா இருக்கணும். அவளுக்கு நல்ல மாமியார், நல்ல கணவர் அமையணுங்கிறது என்னோட பிரார்த்தனை. கடவுள் அதுக்கு செவி சாச்சிருக்காரு. நாம அவசரப்பட்டு
அத கெடுத்துட வேண்டாம். இவர்தான் என்னோட கணவர். சண்மதிய பார்க்கணும், அவ பக்கத்திலே இருக்கணும்னு வந்தேன். சண்மதி, உன் ஃப்ரெண்ட்ஸுக்குன்னு 100 பத்திரிக்கை வாங்கிட்டு போனியே, அது எல்லாருக்கும் கொடுத்துட்டியாமா? ஆபீஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் கொடுத்துட்டேன்ப்பா. இனி ஸ்கூல் மேட்ஸ் அப்புறம் காலேஜ் மேட்ஸ்க்கு மட்டும் கொடுக்கணும். நாளைக்குள்ள எல்லாருக்கும் கொடுத்து முடிச்சிடு. கல்யாணத்துக்கு வேற இன்னும் 2-3 நாள் தான் இருக்கு. கல்யாண நேரத்துல நீ இப்படி வெளியே சுத்திக்கிட்டு இருந்தா நல்லா இருக்காது. சரிப்பா. அருண், சமையல் கான்ட்ராக்டுக்கு அட்வான்ஸ் கொடுக்க சொல்லியிருந்தேன், என்னடா ஆச்சு? அதெல்லாம் காலையில பார்த்து கொடுத்துட்டேன்ப்பா. அதாவது கல்யாணத்துக்கு முந்தின நாள் நைட்டு சாப்பாட்டுல இருந்து அடுத்த நாள் நைட்டு ரிசப்ஷன் சாப்பாடு வரைக்கும் என்னென்ன வேணுங்கிறதெல்லாம் ஒரு மெனு ரெடி பண்ணி கொடுக்க சொல்லியிருக்காங்க. அத கூட நானும் பவானியும் நைட்டு ரெடி பண்ணி அனுப்பிடுறோம்ப்பா. ஓ, நல்லதுமா. அப்புறம் அங்க நாளைக்கு நாள் நல்லா இருக்கிறதுனால நாம போய் முகூர்த்த புடவை நகைலாம் எடுத்து வந்துடலாமா? சரிங்க. சண்மதி, நாளைக்கு கார்த்திக் தம்பிக்கு போன் பண்ணி அங்க வர சொல்லு. சொல்லிடுறேன். ஏங்க, நாளைக்கு புடவை எடுக்க போகும்போது நம்ம ராஜிமாவையும் கூட்டிட்டு போலாமா? அத்தை, நாம நம்ம வீட்டு விஷயத்துக்காக புடவை எடுக்க போறோம். அங்க எதுக்கு சமையல்காரமெல்லாம் வர சொல்லிக்கிட்டு? அது இல்ல பவானி, நாம எல்லாரும் குடும்பமா போகும்போது மாப்பிள்ள மட்டும் தனியா அங்க வந்து நின்னா அது ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கும்ல. ஏற்கனவே அவர் சார்பா ராஜிமா தான் சபையில உட்கார்ந்து நிச்சயதாம்பலம் மாத்திருக்காங்க. அவங்களே நாளைக்கு அங்க வர சொன்னா மாப்பிள்ளைக்கு ஒரு சின்ன ஆறுதலா இருக்குமேன்னு தோணுச்சு. நீ சொல்றது சரிதான் மங்க. நீ சொன்ன மாதிரியே அவங்களே நாளைக்கு அங்க வர சொல்லிடலாம். நீ நைட்டே அவங்களுக்கு ஒரு போன் பண்ணி சொல்லிடு. சரிங்க. அம்மா, ராஜிமா கார்த்திக் வீட்டு சார்பா அவங்க சபையில நின்று நிச்சயத்தட்டை மாத்தினாங்கன்றத தாண்டி அவங்க ரொம்ப கைராசியானவங்கம்மா. என் கல்யாணத்துக்காக முகூர்த்த புடவை எடுக்கிறப்போ ராஜிமா என் கூட இருக்கிறது எனக்கும் சந்தோஷம்தான். நீ மறக்காம ராஜிமா கால் பண்ணி சொல்லிடு, சரியா? அதுக்கு என்ன, சொல்லிடுறேன். சரி, நாளை காலையில நல்ல நேரம் முடியறதுக்குள்ள போய் நகை புடவையெல்லாம் எடுத்து வந்துருவோம். எல்லாரும் லேட் பண்ணாம போய் சீக்கிரமா படுத்து தூங்குங்க.